குட் மார்னிங். இன்னைக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு தான் அடிக்கடி ஈரில் ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு அந்த ஈறு பலவீனம் மாறதே தெரியாது. என்னென்ன ஆகும்னா, சாதாரணமாக ஈர் வந்து மற்ற பல்லுங்க இருக்கிற அளவுக்கு இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி அதுக்குள்ளார ஈஸியாக போய் உணவு தங்கிக்கும். அவங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே ஈஸியாக எது சாப்பிட்டாலும் போய் உணவு தங்குதே அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் அந்த இடத்துல ஈறு வீங்கி இருக்கும், சலம் கொத்துக்கும். ஸோ மெயின் ரீசன் வந்து இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அந்த கொலாஜனோட பில்டப் வந்து கம்மியாயிடும். அந்த ஈரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மாலிகுல் கம்மியாகிறதுனால ஈரோட பிடிமானம் வந்து அந்த பல்லில் லூஸ் ஆகிறதுனால பல் வந்து ஆட ஆரம்பிச்சிடுது. அப்போ அவங்களுக்கு சுகர் இருக்குதுன்னே தெரியாது. நம்ம ஈரு ப்ராப்ளம்னு வரும்போது தான் நம்ம சுகர் செக் பண்ணும்போது அவங்களுக்கு அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறது கண்டுபிடிப்போம். அப்போ வில் மோட்டிவேட் த பேஷண்ட் டு கண்ட்ரோல் தேர் சுகர் லெவல். அதுக்கப்புறம் ஈறு பராமரிப்புக்காக அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் பண்ணி சுத்தப்படுத்துறது, அந்த சலத்தை அப்போவே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணால் கிரேட் 2 மொபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த பல்ல ஆட்டமே வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அந்த மேலே இருக்குது. ஈவன் கிரேட் 3 மொபிலிட்டி சிங்கிள் டூத்தாக இருந்ததுன்னா கூட நம்ம சேவ் பண்ணிடலாம். முன்பல்லெல்லாம் நல்லா ஆடுது அப்படின்னா கூட ஸ்ப்ளிண்டிங் முறையில் பல்லை காப்பாற்றிக்கலாம். கடாப்பல்ல கூட, ஏன்னா 3 ரூட் இருக்கும். ஸோ அப்பர்னா 3 ரூட்டு, கீழனா 2 ரூட் அப்படின்னு இருக்க பட்சத்தில் வந்து ஈரை நம்ம சிகிச்சை பண்ணும்போது ஹெமி செக்ஷன், ரூட் செக்ஷன் வேரை மட்டுமே ஒத்த வேரை எடுத்துகிட்டு கூட ஒத்த வேரை வச்சு நம்ம இருக்கிற எலும்பை பாதுகாத்து பல்லை வந்து காப்பாற்றிக்கலாம். ஸோ ஈறு ப்ராப்ளம் வந்துருச்சு, பல்ல ஆடுது அப்படின்னா உடனே பல் எடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நிறையா ப்ரொசீஜர் வி கேன் சேவ் த டூத், அவர் நேச்சுரல் டூத். ஸோ பல் ஈறு மருத்துவரை பார்த்து அதுக்குள்ளார ஈறு ப்ராப்ளமை என்னென்னு அனலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.